வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 12ஆம் வகுப்பு இயல் 1ல் இருக்கக்கூடிய பக்கம் 2ல் இருக்கக்கூடிய தன்னேர் இயலாத தமிழ். தன்னேர் இயலாத தமிழ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தனக்கு நிகரே இல்லாத மொழி தமிழ். தனக்கு நிகரில்லாத, அதாவது தமிழ் மொழிக்கு நிகராக யாருமே இல்லை அப்படின்றதான் பாடத்தினுடைய தலைப்பு. பாடலோட தலைப்பு என்னது? தன்னேர் இல்லாத தமிழ், தனக்கு நிகரில்லாத தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பாடத்தினுடைய தலைப்பு வந்திருக்கு. இது எந்த பாடல், எதுல இருந்து நூல்ல எடுத்திருக்காங்கன்னா, தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடல். தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடல பாடலின் ஆசிரியர் யாரு? தண்டி. பாடலின் ஆசிரியர் யாரு? தண்டி. இந்த தன்னேர் இல்லாத தமிழ், இந்த பாடல் நம்மளுக்கு மனப்பாட பகுதி, கட்டாயம் நம்மளுக்கு படிச்சாகணும். சரிங்களா? அது பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நுழையும் முன் கொடுத்துருக்காங்க. நுழையும் முன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வானம் மலர்ந்தது. பாடலுக்குள்ள நுழையும் முன் ஒரு முன்னுரை கொடுத்துருக்காங்க. பாடலை பற்றி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வானம் மலர்ந்தது, அனைத்தையும் அளக்கும் வலிமை மிக்கது தமிழ். நிலத்தினும் பெரிது, வானினும் உயர்ந்தது, கடலினும் ஆழமானது என்றெல்லாம் தமிழின் பரப்பையும் விரிவையும் ஆழத்தையும் புலவர் போற்றுவர். புலவர்கள் எப்படி போட்டுவாங்க? தமிழ் மொழி கடலை விட ரொம்ப ஆழமானது, வானத்தை விட ரொம்ப உயரமானது, இந்த நிலப்பரப்பை விட பூமியை விட ரொம்ப பெரியது அப்படின்னு சொல்லிட்டு புலவர்கள் பாராட்டுவாங்க இல்லையா? அந்த நிகரற்ற ஆற்றல் கொண்ட கதிரவனுக்கு ஒப்பவும் அதற்கு மேலாகவும் தமிழை போற்றுகிறது புலவரின் பாடல் ஒன்று. பொதுவாக புலவர்கள் இந்த மாதிரி நம்மளை சொல்லுவாங்க. தமிழ் மொழியை பற்றி என்ன சொல்லணும்னா, வானத்தோட ரொம்ப உயரமானது, கடலை விட ஆழமானது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த பாடல் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் மொழி கதிரவனை விட மேலானது அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் தான் இந்த பாடல். சரிங்களா? கதிரவனுக்கு ஒப்புமைப்படுத்தி பாடியிருக்காங்க இந்த பாடல். இந்த பாடல் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா? பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கட்டாயம் புரிஞ்சு படிக்கணும். புரிஞ்சு படிச்சு மனசுக்குள்ள பதிய வச்சுக்கணும். சரிங்களா? முதல்ல எப்படி வாசிக்கலான்றத பார்க்கலாம். ஓங்களிடை உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருள் அகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனி ஆழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இயலாத தமிழ். பாடலின் ஆசிரியர் யாரு? தண்டி. பாடலின் ஆசிரியர் யாரு? தண்டி. ஓங்களிடை உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருள் அகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனி ஆழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். இந்த பாடலுக்கு என்ன பொருள்னா, ஓங்களிடை அப்படின்னு என்னன்னா, இரண்டு மலைகளுக்கு இடையில யார் வருது? இரண்டு மலைகளுக்கு இடையில யார் வருவா? காலையில் எந்திரிச்ச உடனே பார்ப்போம். இரண்டு மலைப்பகுதிகளுக்கு நடுவுல உதிப்பது யாரு? சூரியன். சூரியன் தான் ரெண்டு மலைகளுக்கு இடையில உயர்ந்தோர் தொழ விளங்கி. பொதுவா நம்ம தமிழர்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கு. காலையில எழுந்த உடனே குளிச்சுட்டு கதிரவனை வழங்குறது ஒரு தினசரி நம்மளோட வழிபாட்டோட ஒரு இது. எப்படி நம்ம கடவுளை வணங்குறோமோ அதே மாதிரி என்ன பண்ணுவோம், கதிரவனையும் சூரியனையும் நம்ம என்ன பண்ணுவோம், கிழக்கு நோக்கி சூரியன் உதிக்கும் போது அதை நம்ம வணங்குறது ஒரு வழக்கம். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓங்களிடை உயர்ந்தோர் தொழ விளங்கி. உயர்ந்தோர்களாம் என்ன பண்ணுவாங்க? தொட்டு வணங்குவாங்க. ஏங்கொழி நீர் ஞாலத்து இருள் அகற்றும். ஏங்கொழி நீர்னா என்ன அர்த்தம்? கடல் சூழ்ந்த இந்த உலகத்தோட இருள் அகற்றும். இருள் அகற்றும் என்னது? இருளே அகற்றும். யாரு? சூரியன். இரண்டு மலை பகுதிகளுக்கு நடுவுல பெரியோரால வணங்கப்படுகின்ற அந்த கதிரவன் என்ன பண்ணும், இந்த கடலால் சூழப்பட்ட உலகத்தோட இருளை அகற்றுது. ஆங்கவற்றுள். அதே மாதிரி மலைப்பகுதியில தோண்டி மின்னேர் தனியால் இன்னொரு வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத. இதே மாதிரி இன்னொன்னு என்ன பண்ணுதுன்னா, மக்கள்ல இருக்கக்கூடிய இனத்தை அகற்றுது, அக இருளை போக்குகிறது. அதே மாதிரி இன்னொன்னு என்ன பண்ணுது, மலைப்பகுதியில தோன்றியிருக்கு. யார் மலைப்பகுதியில தோன்றாங்கன்னா, நம்மளோட தமிழ் மொழியை தான் சொல்றாங்க. தமிழ் மொழி எங்கிருந்து தோன்றியதுன்னு சொல்றாங்க? மலைப்பகுதியிலிருந்து தான் தோன்றியிருக்காங்க. எப்படி தமிழ் மொழி மலைப்பகுதியிலிருந்து தோன்றுச்சுன்னு சொல்றாங்கன்னா, நம்மளோட அந்த காலத்து சித்தர்கள்லாம் எங்க வாழ்வாங்க? சித்தர்கள்லாம் மலைப்பகுதியில தவம் செஞ்சு இது பண்ணி மொழிய நூல்கள் எல்லாமே எழுதுன எந்த இடம்? மலைப்பகுதி தான்.
நிறைய முனிவர்கள் வாழ்ந்த இடம் இது மலைப்பகுதி தான். அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட தமிழ் மொழியும் மலைப்பகுதியில் தான் வந்து மலைப்பகுதியில் பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தமிழ் மொழி கற்றால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா மனிதர்களுடைய அக இருளை போக்கும். எப்படி சூரியன் வந்து இந்த உலகத்தோட இருளை போக்குதோ அதே மாதிரி நம்ம தமிழ் மொழி மலைப்பகுதியில் தோன்றி மக்களோட அகத்தினுடைய உள்ளத்தினுடைய இருளை வந்து போக்குகிறது. அதனால தமிழுக்கு நிகரே இல்லை. என்னது தன்னேர் இல்லாத தனக்கு நிகரே இல்லாத தமிழ் என்ன பண்ணுது, மக்களினுடைய அக இருளை போக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களிடை வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி ஏங்கொழிநீர் ஞாலத்து இருளகற்றும். 2 மலைகளுக்கு இடையில வந்து இந்த உலகத்தோட இருளை அகற்றக்கூடியது கதிரவன். அதே மாதிரி மலைப்பகுதியில் தோன்றி மக்களோட அக இருளை போக்கக்கூடியது என்னது, தன்னேர் இல்லாத தமிழ். ஒன்று கதிரவன், இன்னொன்னு தனக்கு நிகரே இல்லாத தமிழ். இது 2 என்ன பண்ணுதான், இருளை அகற்றிக்கிறது. சூரியன் யாராக எந்த இருளை அகற்றுது, இந்த உலகத்தின் இருளை அகற்றுது. தமிழ் மொழி எந்த இருளை அகற்றுது, மக்களோட மனசுல இருக்கக்கூடிய இருளை அகற்றுகிறது. 2மே வந்து இருளை அகற்றக்கூடியதுக்கு ஒப்புமை படுத்தியிருக்காங்க. இந்த பாடல்ல என்ன பண்ணியிருக்காங்க, ஒப்புமை படுத்தி பேசியிருக்காங்க. இந்த பாடலை மறுபடியும் ஒரு முறை வாசிச்சு காட்டுறேன் பாருங்க. உங்களிடை வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி ஏங்கொழிநீர் ஞாலத்து இருளகற்றும் அங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிர் என்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். தண்டி. இந்த பாடல் புரிஞ்சுதுங்களா? ஒன்று வந்து கதிரவன் உலகத்தோட இருளை அகற்றுது. அதே மாதிரி மலைப்பகுதியில் தோன்றிய நம்ம தமிழ் மொழி என்ன பண்ணுது, மக்களினுடைய அக இருளை போக்குகிறது. அந்த தமிழை வந்து என்ன ஒப்புமைப்படுத்திருக்காங்க, தன்னேர் இல்லாத தமிழ், தனக்கு நிகரே இல்லாத தமிழ். சரிங்களா? தன்னேர் இல்லாத தமிழ். இந்த பாடல் என்ன பாவகை சேர்ந்ததுன்னா நேரிசை வெண்பா. கீழே பாடலையும் பொருள் கொடுத்துருக்காங்க. உயர்ந்த மலைகளுக்கு இடையே தோன்றி மக்களால் போற்றப்பட்டு கடலால் சூழப்பட்ட உலகத்தின் புற இருளை அகற்றுவது ஒன்று. ஸோ உலகத்தோட புற இருளை அகற்றுவது சூரியன். அதே மாதிரி பொதிகை மலையில் தோன்றி சான்றோரால் தொல்லப்பட்டு மக்களின் அறியாமை என்னும் அக இருளை போக்கி ஒப்புவமை இல்லாது இருப்பது இன்னொன்று. அது என்னது, இருளை போக்கும் இவ்விரண்டில் ஒன்று ஒளிர்கின்ற கதிரவன், இன்னொன்று தனக்கு நிகரில்லாத தமிழ். புரியுதுங்களா? ஒன்று இருளை போக்கக்கூடிய ஒன்று வந்து சூரியன், இன்னொன்று தனக்கு நிகரில்லாத தமிழ். இந்த பாடலினுடைய பொருள் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுங்களா? அடுத்து பார்க்கலாம். அணி. இந்த பாடல் என்ன அணி இருக்குதுன்னா, பொருள் வேற்றுமை அணி. என்ன பயின்று வந்திருக்கு, இந்த பாடல் என்ன அணி பயின்று வந்திருக்குன்னா பொருள் வேற்றுமை அணி. அப்படி பொருள் வேற்றுமை அணினா என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இருவேறு பொருள்களுக்கிடையே ஒற்றுமையை முதலில் கூறி பின்னர் வேறுபடுத்தி காட்டுவது பொருள் வேற்றுமை அணி எனப்படும். 2 பொருள் இருக்கு, ஃபர்ஸ்ட் 2க்கு என்ன ஒற்றுமை இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற்றுமை என்னன்னு சொல்லிட்டு பிரிச்சு காட்டுறது. முதல்ல ஒற்றுமை சொல்லிடுவாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, வேற்றுமையை கூறுவாங்க. அதுதான் வந்து பொருள் வேற்றுமை அணி எனப்படும். இங்க பாருங்க, தமிழுக்கு கதிரவனுக்கும் இடையே உள்ள பயன் சார்ந்த ஒற்றுமையை முதலில் கூறி அவற்றுள் தமிழ் தன்னேர் இல்லாதது என்ற தன்மையை பின்னர் வேறுபடுத்தி காட்டுவதால் இது பொருள் வேற்றுமை அணி ஆயிற்று. இது வேற்றுமை அணியின் ஒரு பிரிவாகும். புரிஞ்சுதுங்களா? அதாவது என்ன சொல்றாங்க, 2க்கும் என்ன ஒற்றுமைன்னா, 2மே வந்து என்ன பண்ணுது, சூரியனும் சரி தமிழ் மொழியும் சரி மலைகள்ல தோன்றியது, அது ஒற்றுமை. இன்னொன்னு இருளை அகற்றுறது. ஆனா இருளை அகற்றினாலும் வேற வேற்றுமைன்னா இல்லை. என்ன வேற்றுமை வருது, தமிழ் மொழி வந்து நிகர் இல்லாதது, தனக்கு நிகர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. தனக்கு நிகர் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சூரியனிட்டு இருந்து தமிழ் மொழி வந்து இதுல என்ன பட்டு காட்டுக்காங்க, வேறுபடுத்தி காட்டுக்காங்க. முதல்ல ஒற்றுமையை சொல்லிட்டாங்க, சூரியனுக்கும் தமிழ் மொழிக்கு என்ன ஒற்றுமை, 2 பேருமே இருளை அகற்றக்கூடியது, 2 பேருமே மலையில் தோன்றினாங்கன்னு சொல்லிட்டு ஒற்றுமைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இதுல என்ன வேறுபடுத்தி காட்டுறாங்கன்னா, தமிழ் மொழி வந்து தனக்கு நிகரே இல்லாத ஒரு மொழி, தனக்கு நிகர் யாருமே இல்லை அப்படின்றதுதான் வந்து நம்மளோட தமிழ் மொழி. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தான் நம்மளுடைய தமிழ் மொழி, நம்மளோட தமிழ் அன்னை. இதுதான் வந்து தன்னேர் இல்லாத தமிழ். மனப்பாட பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப எளிமையான பாடலும் கூட. இந்த பாடல் வந்து கண்டிப்பாக பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குற ஒவ்வொருத்தரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நண்பர்களும் பார்க்கணும்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.